பிரபஞ்சத்திற்கு நன்றிங்க. நீங்க உங்க வீட்ல தினமும் விளக்கேத்துறீங்களா? இல்ல ஸ்விட்ச் போட்டா லைட் எரியுதே, அந்த வெளிச்சம் போதாதான்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? வீட்ல விளக்கேத்துறதுனால நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைக்குதுன்னு தெரியுமா? ஸ்கந்த புராணம்ல ஒரு சிறுகதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். முன்னொரு காலத்துல ஒரு சிவன் கோயில்ல ஒரு எலி வந்து தன் பசிக்காக அந்த கோயிலுக்குள்ள விளக்குல இருக்க அந்த நெய்ய சாப்பிடறதுக்காக உள்ள போயிருக்கு. அப்ப அந்த விளக்கு அணையிற நிலைமையில இருந்திருக்கு. திரி வந்து உள்ள கொஞ்சம் தள்ளி போய் அணையிற நிலைமையில இருக்கு. அப்ப இந்த எலி தெரியாம அந்த நெய் சாப்பிடும்போது, திரி கொஞ்சம் லேசா அந்த திரியில வந்து இந்த எலியின் மூக்கு வந்து பட்டு, அந்த விளக்கு பிரகாசமா ஆரம்பிச்சிருக்கு. எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால இந்த தெரியாம செய்த செயலா இருந்தாலும், அந்த 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 செயலின் காரணமா அந்த எலி அடுத்த ஜென்மத்துல மகாபலேஸ்வரர் மூவுலகையும் ஆண்ட மகாபலேஸ்வரரா ஆ பிறந்து மூவுலகையும் ஆட்சி செஞ்சிருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தெரியாம செய்த செயலுக்கே இந்த விளக்க வந்து பிரகாசமா எரிய வச்ச எலிக்கே, இந்த அடுத்த பிறப்பு வந்து இப்படி இருக்குன்னா, நம்ம தினமும் வந்து தெய்வீகத்தோட, அந்த இறை சிந்தனையோட டெய்லி நம்ம அந்த கடவுளோட நாமத்த சொல்லி விளக்கேத்தும்போது, நம்ம வீட்ல வந்து லட்சுமி கடாட்சம் வந்து பெருகுங்க. விளக்குக்கு வந்து ஒரு அற்புத சக்தி இருக்கு. நம்ம வீட்ல தினமும் விளக்கு எரியும்போது, நம்ம வீட்ல இருக்கிற நெகட்டிவ் அந்த எதிர்மறை எண்ணங்கள வந்து இந்த விளக்கு எரிய எரிய, அந்த எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை சக்திகள் ஏதாவது தீய சக்திகள் இருந்தாலும், இந்த விளக்கு அத தின்னக்கூடிய அந்த ஒரு சக்தி அந்த விளக்குக்கு இருக்கு. வீட்ல வந்து டெய்லியுமே விளக்கேத்துறதுனால ஒரு மனக்குழப்பம் இல்லாம மன அமைதி கிடைக்கும்.